இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ரோமையர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் திருவசனம். ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் கிறிஸ்பீனியன் மற்றும் கிறிஸ்பின் இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்வோம். இன்று அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிரும் நிறைவாய் சேர வேண்டும். அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல மரியின் ஆறுதல் தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, இந்த உலக வாழ்க்கையில் முதலாவது நாம் அனைவரும் விரும்புவது என்ன? அமைதியான ஒரு வாழ்க்கை. ஆனால் இது பலருக்கு என்று இல்லை. பிசாசு ஏதாவது ஒரு சோதனையை குடும்பத்தில், உறவுகள் மத்தியில், நம் வேலை இடத்தில் கொண்டு வந்து நம் அமைதியை திருடிவிடுகிறான். அப்படித்தானே? அதனால் நாம் சோர்ந்து போகிறோம். எதிலும் நாட்டமில்லாமல் நம்மை நாமே நொந்து கொண்டு கடமைக்கு என்று ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றோம். ஆனால் அந்த அமைதியை தேடி, மகிழ்ச்சியை தேடி, நிம்மதியை தேடி நாம் எங்குமே செல்ல வேண்டிய அவசியமில்லை. இயேசுவோடு இணைந்திருந்தால் போதும் நண்பர்களே. தூய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவார், வாழ்வு வரும். யாருமே உங்களுக்கு தர முடியாத மன நிம்மதியை தூய ஆவியார் தருவார். தூய ஆவியானவர் நம் உள்ளத்தில் வந்துவிட்டால் இந்த உலக பிரகாரமான இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்களாம் என்று விவிலியம் கூறுகிறது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதற்கு காரணம் உங்கள் எதிரே நிற்கும் மனிதர் அல்ல, மாறாக அவர்களை பயன்படுத்தி பிசாசுதான் இதை நடத்துகின்றான் என்பது உங்களுக்கு புரிய வரும். அதனால் வீணாக அவர்களோடு வாக்குவாதம் செய்யாமல் அமைதியில் அமர்ந்து சிந்தித்து ஞானமாய் செயல்பட்டு ஜெபத்திலே இயேசுவின் உதவியை நாடி அந்த நபரை, அந்த சூழ்நிலையை விவேகமாக சமாளிப்பீர்கள். தூய ஆவி என்பது சாதாரண ஒரு ஆவி அல்ல நண்பர்களே. இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்த ஆவி அவரே. அவர் உங்களுக்குள் இருந்தால், உங்கள் வீட்டில் இருந்தால், உங்கள் நோயுற்ற உடலையும் சோர்ந்த மனதையும் நிறைவேறாமல் இருக்கும் காரியங்களையும் உயிர் பெற செய்வார். சரி, இன்றைய நற்செய்தியில் சில பேர் வந்து இயேசுவிடம் பிலாத்து பலி செலுத்திக் கொண்டிருந்த சிலரை கொன்றான் என்ற செய்தியை கூறுகின்றனர். அதற்கு இயேசு அவர்களுக்கு அப்படி நடந்ததால் மற்ற அனைவரையும் விட அவர்கள், அதாவது பிலாத்து கொன்றவர்கள், பாவிகள் என்று அர்த்தம் இல்லை. இன்று உயிரோடு இருக்கும் உங்களுக்குள் பெரும் பாவிகள் இங்கு உண்டு. நீங்கள் மனம் மாறாவிட்டால் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் என்று சற்றே கடினமாய் அவர்களுக்கு பதில் கூறுகிறார். ஆம் நண்பர்களே, நாம் கூட சில நேரங்களில் பிற குடும்பத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டால், திருமணம் ஆகவில்லை, குழந்தை இல்லை, சரியான வேலை இல்லை, படிப்பு இல்லை என்றால், இவர்கள் என்ன பாவம் செய்தார்களோ, இப்படியெல்லாம் இந்த குடும்பத்தில் நடக்கிறது, சரியா அவர்கள் ஜெபிக்கிறது இல்லை பாருங்களேன், ரொம்ப பெருமை, யாரையும் மதிக்கிறது இல்லை, அன்று அப்படியெல்லாம் செய்தார்கள், அதனால்தான் இன்று இப்படி அவர்கள் வீட்டில் நடக்கின்றது என்றெல்லாம் கண்டதையும் பேசுவோம். அது இயேசுவுக்கு பிரியம் அல்ல. நாமும் இயேசுவின் தோட்டத்தில் நடப்பட்ட அத்தி மரம்தான். இதுவரை கனி தரவில்லை என்பது நமக்கே தெரியும். இனியும் நாம் கனி தரவில்லை என்றால் உரிமையாளராகிய இயேசு நம்மையும் வெட்டிவிடுவார். சற்றே என்று சிந்திப்போம்.
நம் வாழ்க்கை என்னும் அத்தி மரத்தை காத்துக் கொள்வோம். இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா? இயேசுவே, மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும், நிலவுலகும் அதில் வாழ்பவை அனைத்தும் உமக்கே சொந்தம். நீரே கடல்கள் மீதும் அதற்கு அடித்தளமிட்டீர், ஆறுகளை நிலைநாட்டினீர். ஆண்டவர் மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? உமது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் அவரே உமது ஆசியை பெறுவர். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். ஆம் இயேசுவே, இதே போல ஒரு நல்ல தீர்ப்பை நானும் என் வாழ்நாளில் பெற்று உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ அருள்தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.